லாஸ்ட் எபிசோடில் கேபன் வந்து லூஃபி கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பான். இந்த கீ வேணும்னா லோக்கியை நீ விடுவிக்கணும்னா என்னை தோக்கடிச்சிட்டு தான் இந்த கீயை எடுக்கணும். சப்போஸ் லோக்கியை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அவனால் அந்த மொத்த எல்பாஃப்க்கு ஆபத்து. ஸோ என்னை தோக்கடிச்சின்னா நீ இந்த கீ எடுக்கிறதுக்கு எலிஜிபிளான ஆள் அப்படின்ட்டு லூஃபியோட சண்டை போட்டுட்ருக்கான். ஸ்டார்டிங்கில் லூஃபி அக்ரெசிவாக போகாமல் அந்த கீயை பறிக்கிறதுக்கு மட்டுமே சண்டை போட்டுட்ருக்கான். என்ன தான் லூஃபி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாலும் கேபன் வந்து ஈஸியாகவே எஸ்கேப் ஆகிறாரு. லூஃபி ரோஜரோட லெஃப்ட் ஹேண்டரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். ஈஸியாக தோக்கடிச்சான்னு நினச்சிட்ருக்கான். லூஃபி என்ன தான் அட்டாக் பண்ணாலும் ஈஸியாக அதில் வந்து டாச் பண்ணிடுறாரு. அவளும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லூஃபியை ட்ரிகர் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாங்ஸை பற்றி தப்பாக பேசி லூஃபியை டென்ஷனும் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சாங்ஸை எந்த அளவுக்கு லூஃபிக்கு பிடிக்குன்னு. சாங்ஸை பற்றி ஏதாச்சும் தப்பாக பேசினா அவன் எந்த அளவுக்கு டென்ஷன் ஆவான்னு தெரியும். வேணுன்னே லூஃபியை வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டு இருக்காரு. லூஃபி என்ன தான் பவர்ஃபுல்லான மூவ்ஸ் எல்லாம் பண்ணாலும் அவனால் அந்த கீயை தொடக்கூட முடியல. என்னை தோக்கடிச்சா மட்டும்தான் உன்னால் அந்த கீயை எடுக்க முடியும் அப்படின்னு கேபனும் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. லூஃபி என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் இதை எடுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ திடீர்னு பார்த்தா கேபன் ஹாக்கியை யூஸ் பண்ணி லூஃபிக்கு ஒரு அடியை போட்டுடுறாரு. இதை வந்து லூஃபி எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். என்னடா இவ்வளோ நேரமாக டிஃபென்சிவாக போயிட்டு வர்றாரு, திடீர்னு வந்து ஹாக்கியை யூஸ் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ண வராரு அப்படின்னு ஷாக் ஆயிடுவான். ஷாக் ஆனதுனால அவனால் அந்த அட்டாக்லேருந்து கூட தப்பிச்சிருக்க முடியாது. அந்த அடியும் அவன் மேலே விழுந்துடும். அப்படியே மண்ணுக்குள்ளே அப்படியே போயிடுவான். இதை பார்த்துட்டு என்ன கொஞ்ச நேரத்தில் என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க, இன்னும் விட்டுருந்து என்னை கொண்டு இருப்பீங்க போல் அப்படின்ட்டு லூஃபி அந்த கல்லையெல்லாம் உடச்சிக்கிட்டு அப்படியே வெளியே வரான். இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் அந்த சாவியை எடுத்தே தீருவேன் அப்படின்ட்டு லூவியாவெல்லாம் எடுத்துகிட்டு இன்னும் அக்ரெசிவாக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபைட் பண்ண கேபனும் வந்து சாங்ஸை பற்றி தப்பாகவே சொல்லிகிட்டு இருக்கான். லூஃபி இன்னமே ட்ரிகர் ஆகிறான். அவன் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனால் சாவியை தொடக்கூட முடியல. அவரும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் லூஃபியை வந்து என்கவுண்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த சாவியை லூஃபியோட வாயிலேயே துணிச்சு அப்படியே கீழே தள்ளி விட்டுறாரு. லூஃபி அப்படியே கீழே போயிடுறான். இதை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அவரோட பழைய அந்த 2 கோடாரி இருக்கும்ல, அவரோட வெப்பன்ஸ் வந்து 2 கோடாரி வச்சுருப்பாரு. அந்த கோடாரிக்கிட்ட போயிடுறாரு. சாவியை லூஃபிக்கிட்ட தூக்கி போட்டுட்டு அங்கே போனோன்னே 2 கோடாரி கையில் எடுத்தோடனே ஜோரோவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு சென்ஸை வந்து உணர்றான். ஸோ அப்படியே ஜோரோவை காட்டுறாங்க. இந்த பக்கம் அவர் அந்த 2 கோடாரியும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுற்றுறாரு. கையில் சர்க்கிள் மாதிரி வருது. அது சுற்ற அவரை சுற்றி ஏதோ ஒரு ஆரா மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே அப்படியே லைட்னிங் மாதிரி மாறுது. அது என்னன்னு தெரியல, ஏதோ சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த வெப்பனில். இது இவரோட ஸ்பெசிஃபிக்கான ஒரு அட்டாக்குன்னு நினைக்கிறேன். ஜோரோ எப்படி வந்து ஸ்வாடை யூஸ் பண்ணுறானோ அதே மாதிரியே வந்து இவர் வந்து அந்த கோடாரி யூஸ் பண்ணுறாரு. அதுலேருந்து ஸ்லாஷ் பண்ணுறாரு. அதுலேருந்து நிறையா ஸ்லாஷ் வருது. இதை பார்த்தோன்னே இது ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படின்ட்டு ஜோரோ உள்ளே குதிக்கிறான் அந்த ஃபைட்டில். இது வரலும் ஜோரோ வந்து இந்த டிஸ்டர்பன்ஸே கொடுக்கல. திடீர்னு இந்த அட்டாக்கை பார்த்தோன்னே ஜோரோ வந்து உள்ளே வந்தானா லூஃபியால் அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியல. ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த ஸ்லாஷ் இவனை துரத்திக்கிட்டே இருக்குது. ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல அந்த ஸ்லாஷ் ஆகிறதுலேருந்து தப்பிச்சிட்றாங்க. ஜோரோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த ஒரு ஸ்லாஷையும் தடுத்திருப்பான். நமக்கே தெரியும் ஜோரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னா. ஆனால் ஜோரோவையே இந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருக்காருன்னா அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார்னு நினச்சி பாருங்கள். அதுவும் இந்த வயசில். ஆல்ரெடி அவர் ரொம்பவே வயசாகிட்டார். இந்த வயசுல இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் அவர் வந்து ரோஜரோட லெஃப்ட் ஹேண்டராக இருந்திருக்காரு அப்படின்னு. இதுக்கு மேலே நம்மளால் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்ட்டு லூஃபி உடனே கியர் 5க்கு மாறிடுறான். ஜோரோவும் வந்து இந்த சண்டையில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். சரி 2 பேரும் சேர்ந்து அவரை வந்து தோக்கடிச்சிட்டு நம்ம இந்த கீயை எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து அவர் அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. ஆல்ரெடி அவர் ஹாக்கியெல்லாம் யூஸ் பண்ணதுனால இப்போ லூஃபியும் ஹாக்கியெல்லாம் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு நேராக 2 பேர் சேர்ந்து அவங்கக்கிட்ட வேகமாக ஒடியாடுறாங்க. அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. 2 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு வரும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு, கையை தூக்கி நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அட்டாக் பண்ண வந்தவங்க அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாமல் கீழே போய் விழுந்துடுறாங்க. 2 பேர்த்துக்கு அடி விழுந்துருது. எந்திரிச்சதுக்கப்புறம் என்னடா இப்படி கிவ் அப் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு லூஃபி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். இப்படி நாங்கள் ஃபைட் பண்ண வரும்போது கிவ் அப் பண்ணுறீங்களே, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவரை சுற்றியில் கீழே போட்டு நான் ஆல்ரெடி சுற்றி சாவியை வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன், அது உங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இவர் சாங்ஸை மீட் பண்ணியிருப்பார். சாங்ஸ் இங்கே வரும்போது சாங்ஸ் கூட பேசிகிட்டு இருப்பார். ஆக்சுவலி இவங்கெல்லாம் ஒரே க்ரூவில் இருந்தவங்க தானே. ஸோ அதனால் அவங்க பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி லூஃபி வருவான், அவங்ககிட்ட பார்த்து பழகிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சாங்ஸும் சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ இப்போ வந்து லூஃபி அந்த கீயை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னொரு பெரிய பிரச்சனை எல்பாஃபில் என்ன வரப்போகுதுன்னா இந்த ஹோலி நைட்ஸ்.
ஹோலி நைட்ஸ் இங்கே வந்திருப்பாங்க லோக்கியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஆனால் லோக்கி வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அதுக்காக இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த ஜெயின்ஸோட சில்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்கள இங்கேருந்து கடத்திட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு ஹெல்ப்புக்கு இன்னொரு ஹோலி நைட்டும் வேணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல இன்னொரு ஹோலி நைட் வரதுக்காக சம்மன் பண்ணுறாங்க. அதுக்கான ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி அந்த இடத்துல அந்த சம்மன் பண்ணக்கூடிய சிம்பிள் வருது. சிம்பிள் வந்ததுக்கப்புறம் உள்ளேருந்து ஏதோ ஒரு பெரிய மிருகம் மாதிரி ஒன்று வர்ற மாதிரியே ஒரு காட்டுறாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் அண்டர்வேரோட சேரில் வந்து அப்படியே டெலிபோர்ட் ஆகிறாரு. அது கூடயே சேர்த்து இன்னொரு ஹார்ஷ் ஒன்று வருது. ஸோ இந்த 2 பேர்த்தையும் தான் சம்மன் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஹோலி நைட்ஸ் தான். இவங்களுக்கு இப்போ எங்கே வந்திருக்குன்னு தெரியல. சும்மா அவங்க எப்பவும் போல் ரூமில் இருக்க மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது, எங்களை வந்து ஹெல்பாக்காடா இது பண்ணியிருக்கீங்க, இன்வைட் டெலிபோர்ட் பண்ணியிருக்கீங்க, முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண மாட்டிங்களா, நான் பாத் எடுத்துகிட்டு குளிச்சுட்டாவது வந்திருப்பேன்ல அப்படின்ட்டு அவர் அண்டர்வேரோட நின்றுட்டுருக்காரு. அவர் ட்ரெஸ்ஸை எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ தான் பிளான் என்னென்னு பார்க்குறாங்க. இந்த குழந்தைங்க ரொம்பவே ஜெயின்ஸு, ரொம்ப பெருசாகவும் இருப்பாங்க. இவங்களை வந்து டெலிபோர்ட்டும் பண்ண முடியாது. ஸோ கப்பலில் தான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும், அதுவும் ரிஸ்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது இதுக்கு இன்னொரு ஐடியாவும் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஹோலி நைட்ஸில் இருக்க அந்த லீடரை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியல. மோஸ்ட்லி லூஃபியும் ஹோலி நைட்ஸும் பேட்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடோட ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.